கர்மா அப்படின்றத ஜோதிடத்துல நீங்க எப்படி சொல்லுவீங்க சார்? அந்த குழந்தையுடைய அந்த அப்பா, அந்த குழந்தையோட தாத்தா, மூதாதையர்கள் அந்த வித்து தொடரா வரக்கூடிய நிறைய ஜோதிட ரகசியங்கள் என்ன சொல்றதுன்னா, ஜோதிடத்தை மட்டும் பார்த்துருவோம். ஆனால் கர்மாக்குள்ள நுழைய மாட்டோம். தொழில் யோகம் சொல்லிட்டு எல்லாமே யோகம் தான் சொல்லுவாங்க. அப்போ ஒரு தொழில் சரியா அமையல அப்படின்னா என்ன பண்ணணும்? அந்த கர்மாவை ஒருத்தருக்கு திருமணம் அமையல, அவர் தள்ளி தள்ளி போகுது. அப்போ அவருடைய கர்மா என்ன கண்டுபிடிக்கணும்? இப்போ திருப்பதி எடுத்துருந்தது படிப்புல தடைப்படுமா, வேலையில தடைப்படுமா, திருமணத்தில் தடைப்படுமா, குழந்தை பாக்கியத்துல தடைப்படுமா, இதெல்லாம் முதலே நம்ம இந்த பாடிக்குள்ளதான் அந்த நவகிரகம் சொல்றதும் பஞ்சாங்கம் சொல்றதும் பஞ்சபூதமும் இங்கதான் நடக்குது. இப்போ நிறைய பேருக்கு திருமணம் நடக்காம இருக்கு, திருமண தடை ஏற்படுது, குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கு. அப்போ ஜாதக பொருத்தம் பார்க்கும்பொழுது இந்த திதி பொருத்தத்தை பார்க்க மாட்டாங்க. அப்போ ராகுனா தந்தை வழி கர்மா. தந்தை வழி கர்மால ஒரு அரசு அதிகாரி, ஒரு ஐஏஎஸோ மற்ற அதிகாரியாக இருந்தாலும் அவங்களுக்கு சூரியனுடைய கதிர்வீச்சு அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால தான் அவங்க வந்து ஆனஸ்டாக இருக்க முடியும், ஒரு அதிகார இடத்துல போய் உட்கார முடியும். ராகு என்ற ஒரு காரகத்துவம் அவங்களுக்கு இங்கிலீஷாக இருக்கும். அதனால தான் அவங்க இதுக்குள்ளே வர முடியும். ஆஸ்கஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணல்ல நம்மோட ஜோதிடர் வெற்றிபாலன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க, பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஆஸ்கஸ்கோ நேயர்களுக்கு வணக்கம். பேராற்றலும் பேரறிவும் கொண்ட இந்த பிரபஞ்சத்தை வணங்கி உங்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற அரிய ஜோதிடர் வெற்றிபாலன். சார், பொதுவா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன விஷயம் நடந்தாலும் இதுக்கு உங்க கர்மா தான் காரணம், என்ன பண்ணீங்களோ தெரியல, உங்களுக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னா உங்க கர்மா தான் காரணம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கர்மா அப்படின்றத ஜோதிடத்துல நீங்க எப்படி சொல்லுவீங்க சார்? நான் வந்து ஒரு 20 வருஷ காலமா வந்து ஜோதிடத்தை பயின்றதுக்கு முன்னாடியே யோகம் பயின்றேன். யோகத்தில் எம்ஏ படிச்சிருக்கேன், ஒரு ஜோதிடத்தில் எம்ஏ படிச்சிருக்கேன். நிறைய குருமார்களோட ஆசீர்வாதத்தோட நிறைய சூட்சும விதிகளை, இந்த பிரபஞ்ச ரகசியங்களை தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு கிடைச்சது. அதன் மூலியமா நிறைய என்னுடைய கிளையண்ட் நேயர்களுக்கு நல்ல சில பல விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அதை முறையா சரி பண்ணியிருக்கேன். அது எப்படின்னா, ஜோதிடம் என்பது ஒரு ஆங்கிள், நவகிரகங்கள் சொல்லுவாங்க, பஞ்சாங்கம் சொல்லுவாங்க. திதி, யோகம், கரணம், கிழமை, நட்சத்திரம், பஞ்சாங்கம் பிளஸ் அன்னைக்கு இருக்கிற கிரகநிலைகள், இதை சாப்பிட்டுதான் ஒரு குழந்தை ஜனனமாகும் பொழுது அது ஃபர்ஸ்ட் ப்ரீத் பண்ணும் பொழுது இதனுடைய கதிர்வீச்சினுடைய நிலைப்பாடு தான் அந்த குழந்தையுடைய பர்த் பிளஸ் ரெகுலர் வாழ்க்கை, ரொட்டீன் வாழ்க்கை. அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சி சஜஷன் சொல்லுவோம், ப்ரெடிக்ஷன் சொல்லுவோம். அதுக்குள்ளே இன்னொரு கர்மான்னு ஒன்று இருக்கு. கர்மா எப்படின்னா, அந்த குழந்தையோட அந்த அப்பா, அந்த குழந்தையோட தாத்தா, மூதாதையர்கள், இதெல்லாம் டிஎன்ஏ சொல்லுவாங்க இல்லையா, அந்த வித்து தொடரா வரக்கூடிய அந்த கர்மாவும் அந்த குழந்தைக்கு செயல்படும். நிறைய ஜோதிட ரகசியங்கள் என்ன சொல்றதுன்னா, ஜோதிடத்தை மட்டும் பார்த்துருவோம், ஆனால் கர்மாக்குள்ள நுழைய மாட்டோம். அப்போ அதே நேரத்தில் பிறந்த குழந்தைகள் இருக்கும். இப்போ ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு விதமாக அவங்களுடைய வளர்ச்சிகள் இருக்கும். ஒவ்வொரு குழந்தையுடைய, அதாவது ஒரே ராசி ஒரே டைமில் பிறந்த குழந்தைகளும் ஒவ்வொரு ஒன்று ஐஏஎஸ் படிச்சிருக்கலாம், ஒன்று படிக்காமல் இருக்கலாம், ஒரு செல்வந்தருக்கு பிறந்திருக்கலாம், ஒரு ஏழைக்கு பிறந்திருக்கலாம். அந்த டைம் ஒன்று தான். அப்போ கர்மாங்க நிர்ணயம் பண்ணது இல்லையா, அப்போ அந்த கர்மா பேட்டர்னுக்குள்ளே வந்தாதான் இவங்களுடைய வாழ்க்கை நிலைப்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிக்க முடியும். இது வந்து கடந்த காலங்களில் வந்து ஒரு மாரிச்சாமின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டர் கூட ஒரு நீயா நானா போட்டியில் கூட ஒரு கேள்வி கேட்டார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பிறந்த அதே நேரத்திலே 3000 குழந்தைகள் பிறந்தது, அனைத்து குழந்தைகளும் சூப்பர் ஸ்டார் ஆயிடுச்சுங்களா அப்படின்னு கேட்டார். அவர் கேட்ட கேள்வி கேட்டுதான் அந்த முறை அங்கே சரியில்லை. அதாவது அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அங்கே அந்த விளக்கத்தை வந்து பெரிய பப்ளிக் வந்து இன்னும் போய் சேரலை. அது என்னன்னா, 3000 குழந்தைகள் பிறந்தது ஒன்று தான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பிறந்த கருத்து தான். அவரு அவங்க அப்பா அம்மாக்கு எத்தனாவது குழந்தையா பிறந்தாரு, அவங்க அப்பா அவங்க பரம்பரையில் அவர் எத்தனாவது குழந்தை, இதெல்லாம் கணக்கு இருக்கு. இந்த கணக்கின் அடிப்படையில தான் அந்த ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஒவ்வொருத்தருக்கு அன்னைக்கு பிறந்த 3000 குழந்தைகள முதல் குழந்தையா நிறைய குழந்தை பிறந்திருக்கும், 2வது குழந்தையா நிறைய குழந்தை பிறந்திருக்கும், 8வது குழந்தையா நிறைய குழந்தை பிறந்திருக்கு இல்லையா. அப்போ 8வது குழந்தை பிறந்தாலே அது சிறப்பு தகுதின்னு சொல்லுவாங்க. அப்புறம் 3வது குழந்தை பிறந்தா அது சிறப்பு தகுதி சொல்லுவாங்க. அப்போ சூப்பர் ஸ்டார் எத்தனாவது குழந்தை, அப்போ நீங்க பிறந்த குழந்தை அதே மாதிரி குழந்தையா இருக்குமா, எவ்வளோ பேட்டர்ன் மாறுது. ஸோ இதுதான் கர்மா. அப்போ அது கர்மா உட்பட்டு இந்த ஜென்மத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டிசைன் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ ஜாதகம் மட்டும் பார்த்தோம்னாக்கா அவர் அதான் சொல்ற, ஜாதகம் மட்டும் பார்க்குறீங்களே, அவர் மட்டும் சூப்பர் ஸ்டார் ஆகிட்டாரு, மற்ற குழந்தைங்களும் ஆகலையே. அப்போ அவர் கேட்குற கேள்வி கரெக்டு தானே, அவருக்கு நம்ம விளக்கம் கொடுக்கணும் இல்லையா. அங்கே தான் இந்த கர்மா உள்ள நுழையுது. அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்னா, கர்மாவையும் சேர்த்து பார்க்கறதுனால கர்ம நிவர்த்தி யோகம் அப்படின்னு பயிற்சி முறையில் வச்சுருக்கேன். இதில் என்னன்னா எல்லாமே யோகம் தான். திருமண யோகம், படிப்பு யோகம், தொழில் யோகம் சொல்லிட்டு எல்லாமே யோகம் தான் சொல்லுவாங்க. அப்போ ஒரு தொழில் சரியா அமையல அப்படின்னா என்ன பண்ணணும், அந்த கர்மாவை
நிவர்த்தி செய்தால் அந்த தொழில் யோகம் அமையும். ஒருத்தருக்கு திருமணம் அமையல, அவர் தள்ளி தள்ளி போகுது. அப்போ அவருடைய கர்மா என்ன கண்டுபிடிக்கணும், கர்மா கண்டுபிடிச்சு அந்த கர்மாவை நிவர்த்தி செய்தால் ம். அவருக்கு திருமணம் ஆகும். பரிகாரம் மாதிரி சொல்லுவீங்களா சார்? கோயில் பரிகாரங்கள் இருக்கு. கோயில்ல வந்து என்ன கதிர்வீச்சுகள் அங்க அதிகமா இருக்கோ, எந்தெந்த கோயில்ல எந்த கதிர்வீச்சுகள் இருக்கு, அதாவது சூரியனுடைய கதிர்வீச்சு, சந்திரனுடைய கதிர்வீச்சுன்னு ஒவ்வொரு கோயில் தாங்கிட்டு இருக்கு. இப்போ திருப்பதி எடுத்தோம்னா சந்திரனுடைய கதிர்வீச்சு அதிகமா இருக்கும். அப்போ சந்திரனுடைய நெகட்டிவா இருக்கிறவங்களோ இல்லை சந்திர பலன் வேணுன்றவங்களுக்கு அதை அனுப்பலாம். அப்படி போயிட்டு வந்தால் நல்லது. அதுலேயே சில பேருக்கு அவயோகமாக சந்திரன் இருக்கும். அவயோகமாக சந்திரன் இருக்கும் பொழுது அவங்க திருப்பதி யதார்த்தமாக போயிட்டு வந்தால் நெகட்டிவ் ஆகும். போயிட்டு வந்த அந்த ஒரு வாரத்திலேயே அவங்களுக்கு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்கும். ஆக்சிடென்ட் ஆகுறதோ இல்லை தொழில் நஷ்டமோ வருது, எதுவுமே இருக்கும். அது திருப்பதிக்கு போகிறது நல்லதான்னு நினைப்போம். அதில் சில ஜாதகர்களுக்கு சந்திர பகவான் அவயோகமாக இருந்தால் அவங்க தெரியாது. அவங்க இன்னும் அந்த ஜாதகம் தெரிய பார்க்கல. ராசி நட்சத்திரம் மட்டும் தான் வந்து தெரியும். இந்த ராசி இங்கே போகலாம் அங்கே போகலாம் பொது பலனாக சொல்லுவாங்க. அது கேட்டுட்டு இருப்பாங்க. நம்ம வந்து உள்ளே போய் டீப்பாக போய் ஆராய்ச்சி பண்ணி இதெல்லாம் வந்து பொதுமக்களுக்கு எடுத்து கொடுக்குறோம். அதனால் அந்த கர்மாவை நிவர்த்தி செய்தால் கண்டிப்பாக அவங்க எந்த யோகம், முதல்ல குழந்தை படிப்பு யோகம் வரணும். இப்போ படிப்பு யோகத்துக்கு அந்த கர்மா, அவங்க பிறந்த கர்மா என்ன, படிப்பில் தடைப்படுமா, இல்லது அவங்களுடைய வேலையில் தடைப்படுமா, அல்லது அவங்களுடைய திருமணத்தில் தடைப்படுமா, அல்லது அந்த ஜாதகருடைய குழந்தை பாக்கியத்தில் தடைப்படுமா, இதெல்லாம் முதலே நம்ம இந்த கர்ம நிவர்த்தி யோகத்தில் அந்த பிளானில் நம்ம செட் பண்ணிக்கலாம், எடுத்துட்டு சஜஷன் கொடுத்துடலாம். அப்போ இந்த டைமே இந்த பரிகாரம் நீங்கள் கேட்ட கேள்வி தான். பரிகாரம்ன்றது கோயில்களுக்கு போகிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, கோயில்களுக்கு போய் பரிகாரம் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் அங்கே அபரிவிதமான ஆற்றல் இருக்கும். இப்போ நான் சொன்ன இல்லையா, சந்திர ஸ்தலம் மாதிரி நிறைய ஸ்தலங்கள் மகான்கள் யோகிகள்லாம் நமக்கு வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த குறைபாடு யோகங்கள் அங்கே வரட்டும் அப்படின்னு அவருடைய மகான்களுடைய கான்செப்ட். அப்படி போயிட்டு இருக்கோம், ஜனங்க போயிட்டு இருக்காங்க, பிரார்த்தனை வைக்கிறாங்க, பழிக்குது, சரியாகுது. இத்தனை கதிர்வீச்சுக்களும் எங்க நடைபெறுகிறதுனா நம்மளுடைய உடம்புக்குள்ள தான், இந்த பாடிக்குள்ள தான். அந்த நவகிரகம் சொல்றதும் பஞ்சாங்கம் சொல்றதும் பஞ்சபூதமும் இங்கே தான் நடக்குது. ஒருத்தருக்கு எப்பவுமே வந்து கோல்டாகவே இருக்கும் உடம்பு, ஆனால் ஒருத்தருக்கு எப்பவுமே ஹீட்டாகவே இருக்கும். ஆனால் எல்லாமே ஹியூமன் தானே. அப்போ இவர் பிறந்த அந்த பஞ்சாங்கம் பஞ்சபூத நிலைமை அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இவங்க உடம்பு போது சிலோத்தமம் கபம் எப்படி சொல்லிட்டு 3 விதமாக சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி உடல்களும் மாற காரணம் அதுதான். அப்போ இதெல்லாம் வந்து கர்மாக்குலேருந்து வருது. இதை நம்ம கண்டுபிடிச்சி நீங்கள் இந்த பேட்டர்னில் இருக்கிறீங்க, இந்த பேட்டர்னை இப்படி மாற்றிக்கிங்க, அப்போ இறைசக்தியை கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்க, நீங்கள் பவர்ஃபுல் ஆகிடுவீங்க. நீங்கள் இப்போ டீஆக்டிவேட்டாக இருக்கீங்க, அதாவது நெகட்டிவாக இருக்கிறீங்க, உங்களை பாசிட்டிவாக மாற்றிக்கணும் எப்படி சொல்ல முடியும். அவருடைய ஜாதகத்தையும் பார்க்கணும், ப்ளஸ் ஜாதகத்துக்குள்ளே கர்மா போய் நம்ம போய் ஆழ்ந்து பார்த்தாதான் அது விஷயம் தெரியும். அதாவது நேருக்கு வந்தோன்னே டைம் எடுத்து தான் பண்ணுவேன். ஒரு ஹாஃப் டே கிளாஸ் மாதிரி கூட கொடுக்குறேன். ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கிளாஸஸ் எடுத்து கொடுக்குறேன். அப்போ அவங்க நிறைய புரிதல் தெரிஞ்சுக்கிறாங்க, நிறைய கேள்வியில் கேட்குறாங்க. இப்போ நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, அப்போது நிறைய கேள்விகள் வரும். வந்து ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்துட்டு இப்படி ஆகிடும் அப்போ ஆகிடும் அப்படிலாம் சொல்கிறது இல்லை. அவங்களுக்கு விளக்கமாக ஜோதிடம்னா என்ன, அதை பற்றின விளக்கங்களை சொல்லி கொடுத்து, சயின்டிஃபிக்கலான ரீசனை சொல்லி கொடுத்து, அவருடைய கர்மா தேரிகளை எடுத்து சொல்லி கொடுத்தோம்னாக்கா அவங்க கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவாங்க. கர்மா தேரிகள்னு சொல்லுவாங்கன்னா என் விதினான்னு தெரியல சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் அந்த விதியை கண்டுபிடிக்கிறது தான் அது. ஓகே சார். இப்போ நீங்க சொல்லும்பொழுது, முன்னோர்கள் வந்து என்ன பாவ புண்ணியம் பண்ணியிருக்காங்களோ, அதுக்கேத்த மாதிரியான கர்மா வந்து வாரிசுகளுக்கு கிடைக்கும் அப்படி சொல்லியிருக்கீங்க. இப்போ நெறைய பேருக்கு திருமணம் நடக்காம இருக்கு. திருமண தடை ஏற்படுது. குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கு. இந்த விஷயம் நடக்கிறதுக்கு இந்த கர்மா தான் காரணம். இந்த மாரி ஒரு விஷயம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா சார்? நிச்சயமாவா. அவர் கடைசில திதி, அந்த திதி காட்டும். ஒரு சஷ்டி திதியில பிறந்தவர் இன்னொரு சஷ்டி திதியில பிறந்தவங்கள கல்யாணம் பண்ணாருன்னா அவங்களுக்கு குழந்தை பிறக்காது. இது ரூல். இது நிறைய பேர் நாங்கள் பார்த்துருக்கோம். ஒரு சஷ்டியே பிரச்சனை, சஷ்டி டு சஷ்டி இன்னும் பிரச்சனை. அப்போ ஜாதக பொருத்தம் பார்க்கும்பொழுது இந்த திதி பொருத்தத்தை பார்க்க மாட்டாங்க. நட்சத்திர பொருத்தம் 8 பொருத்தம் 9 பொருத்தம் இருக்கு, 10 பொருத்தம் இருக்கு கட்டிடுவாங்க. ஆனால் அவங்க 2 ஜாதகரும் ஆணும் பெண்ணும் எந்த திதியில பிறந்தாங்க அது கவனிக்க மாட்டாங்க. அப்போ சஷ்டி திதியில பிறந்தவங்களுக்கு மேசராசி மண்டலமும் சிம்ம ராசி மண்டலமும் திதி சூன்யம் அடையும். அப்போ இந்த மேசராசி மண்டலம் அவருக்கு லக்னத்திலிருந்து 2வது இடமா, அவர் லக்னம் மீன லக்னம் வச்சுக்குவேன், லக்னத்திலிருந்து 2ஆம் இடமாக இந்த திதி சூன்யம் வரும். அப்போ அவருக்கு திருமண வாழ்க்கை தடைபடும். திருமணம் நடந்து தடைபடுறதுக்கு முன்னாடியே அவங்க கும்பிடுறாங்களே குலதெய்வம், அவங்க வந்து அவங்களை காப்பாற்றும், காத்து நிற்கும். என்னன்னா உனக்கு இந்த மாதிரி இருக்குப்பா, திருமணம் ஆகி நீ கஷ்டப்பட போற, அதனாலே திருமணம் தடை தலக கூட்டுட்டு இருக்கும். அவங்க என்ன இப்படி நமக்கு பார்க்குற இடத்துல அவங்களுக்கு வந்து மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஜோதிடர்கிட்ட வருவாங்க. அப்போ நாங்கள் அந்த இடத்துக்கு கட்சி சொல்லுவோம். அப்போ அதுக்கு உண்டான பரிகாரங்கள் அவங்க கோயிலுக்கு போயிட்டு வரதோ அந்த நெகட்டிவ் எனர்ஜியை மாற்றிட்டாங்கன்னா அழகான பொண்ணுடைய வரன் அவங்களுக்கு கிடைக்கும், கல்யாணம் ஆகிடும். இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ குழந்தை தடை ஏற்படுறதுக்கு என்ன மாதிரியான விஷயம் காரணமா இருக்கும் சார்? அதுவும் கர்மாதாம்மா. அதுவும் வந்து குழந்தைன்றது வந்து ஆண்கள் ராகுன்னு சொல்லுவாங்க. ராகு காரகத்துவம். அப்போ ராகு காரகத்துவத்தில் ஆண் என்றால் ராகு, பெண் என்றால் கேளுன்னு சொல்லுவாங்க.
அப்போ ராகுனா தந்தை வழி கர்மா. தந்தை வழி கர்மால அவருக்கு அந்த நாகதோஷம் சொல்லுவாங்க இல்லையா? கால சர்ப்பதோஷம், நாகதோஷம் அப்படி இல்லன்னா, அந்த ராகு பகவானே அவயோகமா இருப்பார் அந்த ஜாதகருக்கு. இதெல்லாம் நம்ம முதல்ல ஜாதகத்த கண்டறியணும். கண்டறிஞ்சுட்டு அதுக்கு உண்டான பரிகார ஸ்தலங்களுக்கு போயிட்டு வந்தாலோ, அல்லது நான் குடுக்குற பேட்டர்ன்ல இந்த உடம்பு சொன்னீங்கன்னா, அந்த நவகிரகம் இந்த உடம்புல தான் ஆக்டிவேட் ஆகுது. அந்த சுவாச காற்றுல தான் இந்த நவகிரகம் உள்ள போகுது வருது. நான் ஒரு குருவா இருக்கிறேன்னா, அந்த கதிர்வீச்சு என்கிட்ட வருது. ஒரு மாணவரா இருக்காருன்னா, ஒரு கூலி தொழிலாளியா இருக்காருன்னா, அந்த கதிர்வீச்சு அவருக்கு வருது. ம். ஒரு அரசு அதிகாரி, ஒரு ஐஏஎஸோ மற்ற அதிகாரியா இருந்தாலும் அவங்களுக்கு சூரியனுடைய கதிர்வீச்சு அவங்களுக்கு அதிகமா இருக்கும். அதனால தான் அவங்க வந்து ஹானஸ்ட்டா இருக்க முடியும். ஒரு அதிகார இடத்துல போய் உட்கார முடியும். இப்போ நம்ம ஒரு ஷூட் பண்றோம். இந்த இடத்துல ஒரு ஷூட்டிங் போகுது. இந்த இடத்துல வந்து ஒரு கேமராலாம் இருக்கு. இது கேமராமேன்லாம் இருக்காங்க. அவங்க வந்து ராகு. ராகு என்ற ஒரு காரகத்துவம் அவங்களுக்கு இன்கிரீஸா இருக்கும். அதனால தான் அவங்க இதுக்குள்ள வர முடியும். இல்லைன்னா வர முடியாது. ஓகே. அந்த மாதிரி அவங்கவங்களுக்கு என்னென்ன கிரகநிலைகள், கதிர்வீச்சுகள் உள்ளுக்குள்ள ஓடிட்டு இருக்கோ, அத சார்ந்த பொழில், அத சார்ந்த மனைவி, அத சார்ந்த நம்மள சுத்தி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஓகே. இப்போ ஒருத்தர் வந்து எல்லா விஷயங்களையுமே நல்லபடியா செய்வார், நல்லவரா இருப்பாரு சொசைட்டில. நல்ல மனுஷன்ப்பா அவரு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தர் பார்த்தோம்னா, நெறைய நெகட்டிவான விஷயங்கள் பண்ணுவாங்க. பட் நெகட்டிவான விஷயங்கள் பண்றவங்களுக்கு லைஃப் நல்லா இருக்கும், சந்தோஷமா இருப்பாங்க. நான் நல்லது தானே பண்றேன், நான் ஏன் கஷ்டப்படுறேன்? நான் என்ன பாவம் பண்ணேன்? இது என்ன கர்மால போய் சேரும்? அது வந்து இவர் பண்ணது இல்லையே. இவர் கஷ்டப்படுறதோ, துன்பப்படுறதோ இவர் பண்றது இல்ல. இவங்க முன்னோர்கள் பண்ணாங்க இல்லையா? இவர் தலைமுறை இவங்க அப்பாவோ, இல்ல இவங்க தாத்தாவோ, இல்ல பாட்டன், பூட்டன் சொல்லுவாங்க இல்லையா? 7 தலைமுறைக்கு முன்னாடி வரைக்கும். அதுல யார் என்ன நல்லது செஞ்சாலும், கெட்டது செஞ்சாலும், அது இவர்கிட்ட வந்து விடியும். இவர் மாட்டி முழிப்பாரு. இவரு கண்டிப்பா வந்து நீங்க சொன்ன மாரி, நான் ஒரு ஈ எறும்பு கூட துரோகம் பண்ணதில்ல. யாரையும் சீர் கூட சொன்னதில்ல. யாருடைய மனசும் நான் வந்து கஷ்டப்படாம நடந்துட்டு போயிட்டு இருக்கேன். ஆனா எதுக்கு இந்த மாரி சோதனை மேல சோதனை வருதுன்னு நெறைய கேள்வி கேட்டுருக்கேன். அதனுடைய தொடர் எங்க ஆரம்பிச்சதுன்னா, இவங்க முன்னோர்கள் கிட்ட இருந்து வருது. இவர்கிட்ட இருந்து வரல. இது ஒண்ணு. இப்போ ஒருத்தர் ஆட்டம் போடுறாருன்னு சொல்றீங்க இல்லையா? அவர் வந்து கர்மா சேர்த்து வைக்கிறார். ஆட்டம் போட்டவருக்கு உடனே இப்ப கிடைக்காது. இப்ப இவர் மாரி முழிக்கிறாரு பாருங்க. நல்லவரு. ஆமா. நல்லவர் மாரி இருக்காரு. இப்ப இவரு ஆட்டம் போடுறாரு இல்லையா? இவர மாரி இந்த நல்லவருடைய பரம்பரையில 2 பரம்பரைக்கு முன்னாடி 3 தலைமுறை முன்னாடி ஒருத்தர் இருந்திருப்பார். இதுதான் செயல் விளைவு தத்துவம். இதுக்கு பேர் காஸ் அண்ட் எஃபெக்ட் சிஸ்டம். எந்த ஒரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு. அப்ப இவரு செஞ்சாலும் செய்யலனாலும் இவங்க அப்பா செஞ்சிருக்காரு. இவங்க அப்பா செஞ்சாலும் சரி, இவங்க தாத்தா செஞ்சிருக்காரு. வித்து தொடர் சொல்லுவாங்க இல்லையா? அந்த வித்து மூலியமா இவரு வராரு, இந்த வித்து மூலியமா இவரு வராரு. விதை ஒண்ணு போட்டா சொர ஒண்ணு வரும்னுவாங்க. அந்த மாரி இவருடைய முற்பிறவி இவங்க அப்பா. அவருடைய முற்பிறவி அவங்க தாத்தா. அப்ப அதுலேருந்தே தான் வருது. அப்போ அவரு சேர்த்து வச்சுக்கிற சொத்து, வீடு, மனைகள் எல்லாமே அவருக்கு சொந்தம்னா கூட, அவரு சேர்த்து வச்சுக்கிற நல்லதும், கெட்டதும் அவருக்கு தான் சொந்தம். அப்ப இவரு தான் அத வந்து கழிக்கணும். இவரு தான் அத வந்து கழிக்கக்கூடிய ஆளு அப்படின்னு வரும். அப்போ ஒரு 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 தம்பதியருக்கு வந்து 5 குழந்தை பிறக்கும் இல்லையா? ஆமா. அப்ப 5 பேரும் அந்த கஷ்டப்படுவாங்களா? அந்த கேள்வி வருதா? கண்டிப்பா. ஒருத்தர் கஷ்டப்படுறோம்னா, இப்போ ஒரு அப்பா, அம்மா ஏதோ செஞ்சா பாவம். இவருக்கு மட்டும் தான் ஒரு 3, 4 பேர் இருப்பாங்க. 4 பேர் நல்லா இருப்பாங்க. ஒருத்தர் மட்டும் மாட்டிப்பாருல்ல. அங்க தான் ஜாதகம் பார்க்கணும். அப்ப ஜாதகம் பார்க்கும்போது அதுல இவரு வந்து அந்த கட்டத்துக்குள்ள இவரு மாட்றாரு அப்படின்னு நாங்க கண்டுபிடிச்சு சொல்லுவோம். இதெல்லாம் ரொம்ப ரிசர்ச்மா. எல்லாமே ஆராய்ச்சி தான். அந்த ஆராய்ச்சிக்குள்ள போய் தான் நம்ம தெளிவா பிரைனுக்கு சொல்றோம். ஓகே சார். இப்போ முன்னோர்கள் செஞ்ச பாவம், புண்ணியம் வகையில வருது கர்மான்னு சொல்றீங்க. முற்பிறவியில செஞ்ச கர்மா, அந்த மாதிரி கூட பிறவிகள் தாண்டியும் வருமா சார்? ஆமா. அதாவது அப்படியே டெபாசிட் ஆகும். அந்த பிரபஞ்சத்த ஸ்பேஸ் எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இல்லையா? ஸ்பேஸ்ல என்னுடைய கணக்கு இருக்கு, உங்களுடைய கணக்கு இருக்கு, எல்லாருடைய கணக்கு ஸ்பேஸ்ல இருக்கு. அப்போ ஒரு பர்த் வரும்போது அந்த ஸ்பேஸ் அந்த கணக்கு வந்து அது கூட ஜாயிண்ட் ஆயிட்டு தான் அந்த கர்மாவோட கலந்து தான் அந்த குழந்தை வெளியே வருது. குழந்தை பிறந்து வெளியே வரும்போது அம்மா வயித்துக்குள்ள பனி கொடுத்துட்டு இருக்கும்போது மூச்சு வந்து பனி அந்த தொப்புள் கொடி வழியா தான் உள்ள இழுக்கும். அந்த தொப்புள் கொடி வழியா பஞ்சபூதங்கள், உணவு, நீரு எல்லாமே போயிட்டு இருக்கும். அந்த குழந்தை growth ஆகும். பனிக்கு உணவு உடைஞ்சு குழந்தை வெளியே வந்ததுக்கு அப்புறம் அதை எடுத்துறாங்களே வெளியே. எடுத்தோடனே அந்த தொப்புள் கொடியை கட் பண்ணிட்டு கிளிப்பு போட்டுருவாங்க. அந்த தொப்புள் கொடியில இருக்கக்கூடிய அந்த காத்த ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் இழுத்துட்டு இருக்கும். எவ்வளவு இருக்கோ அது வரைக்கும் இழுக்கும். அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு இந்த ஸ்பேஸோட காத்துவோம். அது வரைக்கும் உள்ள இருந்தது. இப்ப வெளியே வந்து முதல் முறையா அந்த காத்த உள்வாங்க போட்டு எந்த காத்த நம்ம இப்ப சுவாசிக்கிற இந்த காத்த ஃபர்ஸ்ட் பிரீத் பண்ண போறாரு அந்த பேபி. ஃபர்ஸ்ட் பிரீத் பண்ணும்போது அப்போ இருக்கிற அந்த பிளானடரி பொசிஷன், அன்னைக்கு இருக்கிற கிழமை, அன்னைக்கு இருக்கிற திதி, இதெல்லாம் அந்த கதிர்வீச்சு தான் முதல் பிரீத் அவர் இழுக்க போறாரு. அதுதான் அவருடைய டிசைன். அதுக்கப்புறம் அவருடைய கர்மா. அப்போதான் அது ஆக்டிவேட் ஆகும். ஓகே. அப்ப இது எல்லாமே நம்ம வந்து டீப்பா ரிசர்ச் பண்ணி தான் சொல்ல முடியுமா? 19 ஜாதகத்த பார்த்து நீ இப்படி இருப்பா, அப்படி இருப்பேன்னா 19 ம். ஒரு ஜாதகம்னா ஒரு ஆய்வு பண்ணி மேக்ஸிமம் என்கிட்ட வரவங்க எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு, ரொம்ப துன்பப்படுறவங்க, துயரப்படுறவங்க, என் கர்மா என்ன, என் விதி என்ன தெரிஞ்சுக்கணும்னு நிறைய பேர் வராங்க. அப்ப நம்ம எடுத்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அப்ப அந்த விஷயங்கள அவங்க எடுத்து இந்த சம்பந்தப்பட்ட கோயிலுக்கு போங்க. இல்ல உடல் ரீதியான பரிகாரங்கள் இதை செய்யுங்க. தானம் தர்மங்கள் சில விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். சில இடத்துல சில மாதங்கள்ல அது கரெக்டா செய்யணும். அப்பதான் சரியாகும். ஒவ்வொரு கோள்களும் கர்ம நட்சத்திரம் சொல்லுவோம். கர்ம நட்சத்திரம்னா ஒரு மேஷ ராசி மண்டலம். அந்த மேஷ ராசி மண்டலத்துல அஸ்வினி என்ற நட்சத்திரம் இருக்கு. ம். அந்த அஸ்வினி நட்சத்திரம் கர்ம நட்சத்திரமா இருக்கு. ரிஷப ராசி மண்டலத்துல மிருகசீரிட நட்சத்திரம் இருக்கு. அது கர்ம நட்சத்திரமா இருக்கும். அதாவது ஒவ்வொரு ராசியும் இருக்கு 3 நட்சத்திரம் வரும். அதுல ஒவ்வொரு நட்சத்திரம் மட்டும் கர்ம நட்சத்திரமா
டிசைன் பண்ணியிருக்காங்க சித்தர்கள், யோகிகள், மகான்கள். அப்ப அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு சந்திரனோ, ஒரு சூரியனோ, ஒரு குருவோ நின்னு இருந்தால், அந்த கிரகத்தை சார்ந்த ம். பிரச்சனைகள், தொல்லைகள் அந்த ஜாதகர் அனுபவிப்பார். இது வந்து கர்மா நட்சத்திரம்னு சொல்லுவோம். அந்த கர்ம நட்சத்திரம் அப்போ வந்தது கிரகங்கள் ஏதோ நட்சத்திரம் நிக்கும். அப்படி நிக்கும்பொழுது அது எந்தெந்த கர்மா தாங்கி வராத ஜாதகம் சொல்லிட்டு நம்ம சொல்லிடுவோம். ம். ஓகே சார். இப்போ இந்த பிறவில அவர் வந்து அதுக்கேத்த மாதிரியான தானங்கள், பரிகாரங்கள் செஞ்சா அத குறைக்க முடியுமா? இல்ல முற்றிலுமா நிவர்த்தி செய்ய முடியுமா? முற்றிலுமா நிறுத்த முடியாது. முடியாது. மழையை நிறுத்த முடியாது. மழை பெய்ஞ்சிட்டே இருக்கும். ஒரு குடையை கொடுத்து அனுப்பலாம். அப்போ மழை பெய்ஞ்சிட்டு தான் இருக்கும். அந்த குடை மூலியமா இவர் நம்ம நனையாம சேஃப்டியா வீட்டுக்கு போயிடலாம். அதுதான் செய்ய முடியும். அதுதான் கர்ம நிவர்த்தி யோகம். முழுமையா நிவர்த்தி ஆவறதுக்கு நான் கடவுள் இல்ல. யாராலையும் செய்யவும் முடியாது. அவன் அந்த கர்மா காங்கி வந்திருக்கான். பிறப்புனாலே என்ன உட்பட கர்மால தான் பிறப்போம். கர்மாகரின்னு யாரும் பிறக்க போறதில்ல. கர்மாகிரிய நல்லதோ கெட்டதோ அனுபவிக்க தான் பிறக்கிறோம். பிறந்து வளர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். இது இடைப்பட்ட காலத்துல நம்ம நல்லதையும் அனுபவிக்கிறோம், கெட்டதையும் அனுபவிக்கிறோம். நல்லதை அனுபவிச்சா என்ஜாய் பண்றோம், கெட்டதை அனுபவிச்சா நொந்துக்கிறோம், கடவுளையும் திட்டுறோம். அப்புறம் தான் ஜோசியரை தேடுறோம். என்ன சார் பண்ணலாம், எதா பண்ணலாம் கேட்கறேன்னு. அது நல்லா இருக்கும் பொழுதே தன் நிலைப்பாடு என்ன, என்னுடைய ஜாதகம் என்ன, என்னுடைய விதி என்ன, என்னுடைய பேட்டர்ன் என்ன, இதை வந்து இன்னைய கம்ப்யூட்டர் உலகத்துல எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். முன்ன வந்து இதை பத்தி தெரிஞ்சுக்க புரிதல் நிறைய இல்லை முன்ன காலகட்டத்துல. ஆனா இன்னைக்கு வந்து இப்ப நான் ஒரு வார்த்தை சொன்னேன்னா அதை பத்தி கூகுள்ல சர்ச் பண்ண அதை பத்தின விஷயங்கள் வரப்போகுது. அப்ப நான் எதுவுமே பொதுவா சொல்ல முடியாது. எல்லாமே ஆராய்ச்சிக்கு உட்பட்டது தான். அனைத்து வார்த்தைகளும் மகான்கள், யோகிகள் வடிவமைச்சு கொடுத்தது தான். அவங்க எடுத்து கொடுத்ததை நம்ம பண்ணிட்டு இருக்க மாட்டோம். நம்ம புதுசாக அதை கண்டுபிடிக்கல. அதனால ஒவ்வொரு மனிதனுடைய பேட்டர்ன் இப்படிதான் செயல்படுது. அப்ப கண்ணில் பத்தின விஷயங்கள், நான் யார், என்னுடைய வருங்காலம் எப்படி இருக்கும், அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அதை தெரிஞ்சுட்டு ஒரு 3 மணி நேரம் ஒதுக்கலாம் இல்லையா? அந்த 3 மணி நேரம் ஒதுக்க விடாது கர்மா. நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்க விடாது. விடாது. ஆனா அதே ஜாதகர் பல நேரங்கள்ல பல இடங்கள்ல செலவு பண்ணுவார். ஆனா கண்ணனை பத்தி தெரிஞ்சுக்கிற விஷயத்துக்கு நான் நிறைய பேர் சொல்லியிருப்பேன். நிறைய பேர் வருவாங்க. 50 பேர் புக் பண்றாங்கன்னா 30 பேர் வருவாங்க. 20 பேர் ஏன் வரல நீங்க ஸ்டாக் என்கொயரி பண்ணாங்கன்னா, இல்ல திடீர்னு எமர்ஜென்சியா ஒரு வேலை வந்துருச்சு. இன்னைக்கு பர்மிஷன் தான் கேட்டு இருந்தேன். ஆனா திடீர்னு பர்மிஷன் கிடைக்கல. அப்ப என்னன்னா அவங்களுக்கு கர்மா கிடைக்குது. விதி வலியது. விதியை மதியாத வேளாண் கான்செப்ட். ஆனா அவங்களுக்கு வந்து விதி வலியதா இருக்கு. அப்போ சரி ஓகே விட்டுருங்கன்னா நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு வர மாட்டாங்க. ஃபோன் பண்ணி கேட்டா ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க வரணும்னு தான் இன்ட்ரெஸ்ட்டா பணம் கட்டி என்ட்ரி பண்ணாங்க. ஆனா அவங்கள வரவிடாது. அதையும் மீறி வந்து உட்காந்து சூட்சும விஷயங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு போற போக்குல நம்ம என்ன செஞ்சா நமக்கு நல்லது நடக்கும். அதை தெரிஞ்சுக்கணும்.